அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி துளசி பச்சை அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு கிலோ அரிசி எடுத்து கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி 1 கிலோ செய்ய போகிறோம். இதை இப்போ தான் வாங்கினோம். இந்த பாத்திரம் 250 ரூபா தான். இது இண்டாலியம். மூடியோட விலை 67 ரூபா. திருச்சி மங்கலில் தான் வாங்கினோம். 50 இஞ்சி 50 பூண்டு, இதோட 4 பட்டை 4 கிராம்பு 4 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏன் தனியாக பவுடர் பண்ணாமல் இஞ்சி பூண்டோடு அரைக்கிறேன்னா, இது கொஞ்சமாக இருக்கிறனால பவுடர் ஆக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் 100 ml, அதில் 50 ml ஊற்றுறேன். மிச்சம் 50 ml கடைசியாக ஊற்றிக்கலாம். அதோட 3 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய். பட்டை கிராம்பு ஏலக்காய் மொத்தத்துக்கு 7 எடுத்துக்கோங்க. 4 பவுடர் பண்ணுறதுக்கு, 3 எண்ணெயில் போடுறதுக்கு. 300 கிராம் வெங்காயம் மெல்லிசா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். அதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளியை சேர்த்திங்கன்னா சாப்பாட்டோட கலர் கம்மியாக இருக்கும், சாப்பாட்டில் மசாலா அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் செவந்துச்சுன்னா சாப்பாட்டோட கலர் நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம இன்றைக்கி கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்கலை. ஃபுட் கலருங்கிறது பார்க்க தான் அழகாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி வெங்காயத்தை செவக்க விட்டு தக்காளியை சேர்த்திங்கன்னா சாப்பாடு கலராக இருக்கும். இந்த அளவுக்கு செவந்து வரணும். புதினா மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். ஆறு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 200 கிராம் தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி அளவுக்கு இது ரொம்ப செலவு இருக்காது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா உடனே இதை செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துக்கிறேன். அது இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முன்கூட்டியே உப்பை சேர்த்தா தான் எல்லாமே நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே அப்படி கிரேவியாட்டம் ஆயிடணும்.
1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நூறு ml பிடிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தக்காளியெல்லாம் முழுசாக கிடக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை பழம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு கிலோ இறாலை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட நல்லா பிரட்டிக்கலாம். அப்போ தான் புளிப்பு உரப்பு எல்லாமே இறாலில் இறங்கும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இறாலில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். இறாலில் தண்ணி விட்டுருக்கனால அரிசிக்கு தண்ணி அளந்து வைக்கையில் தண்ணியை கம்மி பண்ணி வைப்போம். ஒரு கிலோ அரிசி இந்த படியில் 2½ படி இருந்தது. 2½க்கு 5ன்னு தண்ணி வைப்போம். இறாலில் தண்ணி விட்டுருக்கனால 2½க்கு 4ன்னு தண்ணி வச்சுக்குவோம். ஒரு படி தண்ணியை நம்ம கம்மி பண்ணிட்டோம். இன்னொரு முறை சொல்கிறேன். 2½ கப்பு அரிசி இருந்தது. நம்ம 5 கப்பு தண்ணி வைக்கணும். இறாலில் தண்ணி விட்டுருக்கனால 4 கப்பு மட்டும் தண்ணி வைக்கிறோம். கொதி வரட்டும், மூடி போட்டுக்கிறேன். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை போட்டாச்சு. இனிமேல் ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கம்மி பண்ணிட்டோன்னா அரிசி நறுக்கு அரிசியாக ஆயிரும். நல்லா கீழேருந்து மேலே நல்லா கிண்டி விடணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றட்டும். தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்படி சோறு மேலே தெரிகிறது தான் பதம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சரியாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் கீழேருந்து மேலே கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். முன்கூட்டியே தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கலாம். எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும். சட்டிக்கு மேலே துணி போட்டு அதுக்கப்புறம் தட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வைக்கலை, இல்லைன்னா வேர்வை தண்ணி விழுவும். அதுக்கு தான் ஆவி வெளியில் போகாத அளவுக்கு இந்த மாதிரி மேலே வெயிட் வச்சுக்கோங்க. சரியாக 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். மிச்சம் இருக்கிற 50 ml நெய்யை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ கீழேருந்து மேலே சோறு உடஞ்சிடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கப்பு தண்ணியை நம்ம கம்மி பண்ணிட்டு தானே வச்சோம்.
இங்கே பாருங்கள் சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. இந்த 1 கிலோ மெஷர்மெண்ட்டை வச்சு இதில் பாதி எடுத்து அரை கிலோ செஞ்சுக்கலாம். இல்லை 2 கிலோ 3 கிலோ வேணும்னா போடுற அரிசி தகுந்தாப்பில் இந்த அளவே கணக்கு பண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி அளவுக்கு அந்த அளவுக்கு துளசி பச்சை அரிசியும் நல்லாயிருக்கும். இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோவுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 பேர் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.